கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, கல்வி, உரிமை, நீதி, எதிர்காலம் ஆகியவற்றுக்காக இளைஞர்களும் மாணவர்களும் தங்களுடைய குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குரல் கேட்கப்பட வேண்டும், தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த சூழலில் நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி: குரல் எழுப்புகிறவர்களின் குரலை நாம் உண்மையாகவே கேட்கிறோமா? அநீதியை காணும்போது நாம் மௌனமாக இருக்கிறோமா? இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்று நாம் நினைவு கூறும் புனித பீட்டர் கிறிசோலோகஸ் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார். கிறிசோலோகஸ் என்ற பெயருக்கு பொன்மொழி பேசுபவர் என்று பொருள். ஆனால் அவருடைய பெருமை அழகாக பேசுவதில் மட்டுமில்லை, இறைவார்த்தையை உண்மையோடும் துணிவோடும் மக்களின் வாழ்க்கையோடும் இணைத்து பேசியதில் தான் இருக்கிறது. புனித பீட்டர் கிறிசோலோகஸ் இத்தாலியின் இமோலாவில் பிறந்தவர். அங்குள்ள ஆயரான கொர்னேலியஸ் அவர்களால் திருமுழுக்கு பெற்று கல்வி கற்று பின்னர் திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வு, ரவன்னாவின் ஆயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம். திருச்சபையின் பாரம்பரியமிக்க வரலாற்றின்படி திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸ் அவர்களுக்கு ஒரு காட்சி கிடைத்தது. அந்த காட்சியில் புனித பேதுரு அப்போஸ்தலரும் ரவன்னாவின் முதல் ஆயராக போற்றப்படும் புனித அப்போலினாரிஸும் தோன்றி அவர்களுக்கிடையில் ஒரு இளைஞரை சுட்டிக்காட்டி இவரே ரவன்னாவின் அடுத்த ஆயராக இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தினர். பின்னர் இமோலாவிலிருந்து வந்த குருக்களிடையே பீட்டரை பார்த்தபோது அந்த காட்சியில் கண்ட இளைஞர் இவர்தான் என்பதை திருத்தந்தை உணர்ந்து அவரையே ரவன்னாவின் ஆயராக அருட்பொழிவு செய்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. இவ்வாறு ஆயராக பொறுப்பேற்ற பீட்டர் தனது மறைமாவட்ட மக்களை இறை வார்த்தையாலும் நற்செயல்களாலும் வழிநடத்தினார். அவருடைய மறையுரைகள் நீண்டதாக இல்லாமல் சுருக்கமாகவும் தெளிவாகவும் மக்களின் வாழ்க்கையை தொடும் வகையிலும் அமைந்திருந்தன. அவரது 176 மறையுரைகள் பின்னர் தொகுக்கப்பட்டன. கிறிஸ்துவின் மனித அவதாரம், விசுவாசம், கன்னிமரியா, திருமுழுக்கு யோவான் போன்ற பல முக்கியமான கிறிஸ்தவ உண்மைகளை அவர் மக்களுக்கு விளக்கினார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட குரல் நமக்காக மட்டுமல்ல, உண்மைக்காகவும் பிறருடைய நலனுக்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். இன்று சமூக ஊடகங்களில் நாம் பலவற்றை பேசுகிறோம், பல செய்திகளை பகிர்கிறோம். ஆனால் நமது வார்த்தைகள் உண்மையையும் அன்பையும் வளர்க்கின்றனவா? துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றனவா? அநீதியை எதிர்கொள்கிறவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றனவா என்பதை கவனிக்க வேண்டும். புனித பீட்டர் கிறிசோலோகஸ் உண்மையை பேசுவதில் தயங்கவில்லை. தவறான போதனைகள் எழுந்தபோதும் மக்களை மகிழ்விப்பதற்காக உண்மையை மாற்றவில்லை. அதேபோல் நாமும் உண்மையை பேச வேண்டும், ஆனால் அன்போடு பேச வேண்டும். அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டும், ஆனால் வெறுப்பை வளர்க்காமல் நிற்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குரலை கேட்க வேண்டும், அவர்களுக்காக நம்மால் முடிந்த அளவு குரல் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, புனித பீட்டர் கிறிசோலோகஸ் நமக்கு நினைவூட்டுவது இதுதான்: இறை வார்த்தையை பேசுவது மட்டும் போதாது, அதை வாழ வேண்டும். நமது வார்த்தைகள் பிறருக்கு நம்பிக்கையாகவும், நமது செயல்கள் பிறருக்கு ஆறுதலாகவும், நமது வாழ்க்கை இறைவனின் அன்புக்கு சாட்சியாகவும் இருக்க வேண்டும். எனவே இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். உண்மையை பேச வேண்டிய நேரத்தில் நான் மௌனமாக இருக்கின்றேனா? என்னை சுற்றியுள்ளவர்களின் குரலை கேட்கின்றேனா? என் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றனவா? புனித பீட்டர் கிறிசோலோகஸ் அவர்களே, இறைவார்த்தையை உண்மையோடும் அன்போடும் அறிவிக்கவும், நீதிக்காக துணிவுடன் நிற்கவும், பிறருடைய குரலை கேட்கும் நல்ல இதயத்தை பெறவும் எங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். இறை வார்த்தையை பேசுவோம், இறை வார்த்தையை வாழ்வோம், பிறருடைய வாழ்வில் நம்பிக்கையாக மாறுவோம். நம் புனிதர் ரவன்னா மறைமாவட்டத்தின் பாதுகாவலர், காய்ச்சல் மற்றும் வெறிநாய்க்கடியால் அவதிப்படுபவர்களின் பாதுகாவலர்.